திமுகவிடம் கடந்த முறையை காட்டிலும் கூடுதல் தொகுதிகளை கேட்போம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரான முத்தரசன் தெரிவித்திருக்கிறார். அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். திமுகவிடம் கடந்த முறையை காட்டிலும் கூடுதல் தொகுதிகளை கேட்போம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளரான முத்தரசன் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரம். வணக்கம். 2019 ஆண்டில் திமுக கூட்டணியில் இருந்த அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது நாகை, திருப்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. இதற்கிடையே தற்பொழுது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை கேட்போம் என்று கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்து இருக்கிறார். மேலும் 39 தொகுதிகளிலும் கூட போட்டியிடுவதற்கு எங்களுக்கு ஆசைதான், ஆனால் அதற்கான வாய்ப்புகளும் கூட, அதாவது அதற்கான தகுதியும் கூட தங்களுக்கு இருக்கிறது. ஆனால் கடந்த முறையை விட கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்று தெரிவித்து இருக்கிறார்கள். அதே போல திமுக கட்சியானது கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடைபெற்ற ஒரு நிலையில் வரக்கூடிய 3ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடனும், அதே போல 4ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல மதிமுகவுடனும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள். இதற்கிடையே வரக்கூடிய 3ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் திமுகவினுடைய அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த குழுவினரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் போது கூடுதல் தொகுதிகள் ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக 2 தொகுதிகளை ஒதுக்கி இருந்தது. நாகை மற்றும் திருப்பூர் ஆகிய 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருந்த ஒரு நிலையில் இந்த முறை கூடுதல் தொகுதிகளை கேட்போம், அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்று முத்தரசன், அந்த கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்து இருக்கிறார். மேலும் பார்த்தோம் என்றால் மதுரை, அதே போல கோவை உள்ளிட்ட அந்த தொகுதிகளில் திமுகவினருக்கு இந்த முறை வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று திமுக தலைமையிடம் திமுகவினர் கோரிக்கைகளை விடுத்து வரக்கூடிய ஒரு நிலையில் நாகை மற்றும் திருப்பூரிலும் கூட இத்தகைய ஒரு திமுகவினர் விருப்பம் தெரிவிக்கும் பட்சத்தில் அதை மாற்றுவதற்கு, அதாவது தொகுதிகளை மாற்றிக்கொள்வதற்கு தங்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்றும் கூட செய்தியாளர் தரப்பில் கேள்வி என்பது எழுப்பப்பட்டிருந்தது. அதற்கு பதிலளித்த முத்தரசன் அது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை என்பதில் ஈடுபடுவோம், எனவே 3ஆம் தேதி தான் தெரிய வரும் என்றும் தெரிவித்து இருந்தார். இதற்கிடையே கூடுதல் தொகுதிகளை, அதாவது கடந்த முறை 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு நிலையில் தற்பொழுது 3ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையின் போது கூடுதல் தொகுதிகள் கேட்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.